वन्देशदाज्ञानपि वन्दनीय आनन्दसुगदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देहं मम सद्गुरुम् रागादिरोगा षडदानुषक्तः न शेषकाये प्रसृजानशेषान् औत्सुक्यमोहा प्रदिदाञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. இருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாரிகள் யார் ஒருவரால் வேறேற்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண இதற்கு நமஸ்காரம் பாடல் சொல்லிட்டு இப்போ குருஜியோட நேரடி சிஷியர் சாரங்கபாணின்னு அவரே பாடல் இயற்றி பொன்ராமலே சாரங்கபாணின்னு எழுதியிருக்காரு. நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு இப்போ இது சொல்றேன். சுதிலாரசவாதம் கேளடா சுகம் பேரணி சுதிலாரசவாதம் கேளடா பூதலங்களில் இளமையை வாழ புட்டி காற்றினை ஊற்றி நீட்டிடும் சுதிலாரசவாதம் கேளடா மனம் எனும் வீர மருந்தினை கூட்டி வன்குணம் என்ற சீலை மேலே ஓட்டி மனம் எனும் வீர மருந்தினை கூட்டி வன்குணம் என்ற சீலை மேல் ஓட்டி இனிமை ஆங்கார சுண்ணத்தை மேலத்தி இனிமை ஆங்கார சுண்ணத்தை மேலத்தி எளிய முறையில் தெளிவு பெருக சுதிலாரசவாதம் கேளடா பெருக 8 வீரட்டியிட்டு பெருக 8 வீரட்டியிட்டு பேதம் இல்லா சிவ அக்னியை தொட்டு உருவ காட்டினை அந்தரத்தை விட்டு ஊதடா தீய வாதனை ஒழிந்திட ஊதடா தீய வாதனை ஒழிந்திட சுதிலாரசவாதம் கேளடா திடமோடு பூடம் இட்டிட திடமோடு பூடம் இட்டிட உன்மேனி சிவக்கும் ரோமங்கள் கருக்கும் உன்மேனி சிவக்கும் ரோமங்கள் கருக்கும் மனிதன் நீ கடமுள் ஊரேந்திடும் கைவல்யம் காண்க காட்டும் சாரங்க வாணி ஊட்டும் மருந்தான சுதிலாரசவாதம் கேளடா சுகம் பேரணி. அனைவருக்கும் ஆத்மன சுகரங்கள். உண்மையிலேயே இந்த சரங்கபாணி சொல்ற மாரி நமக்கு அவ்வளவு பெரிய இந்த புடம் போட்டு இந்த இடத்துல எடுத்து ஊதடா வாதனை ஒருங்கிட்டு
திடமுடு புடம் இட்டிட. அதாவது ஒரு காயெல்லாம் கூட இந்த கிராமத்துல எல்லாம் செய்வாங்க. போட்டு பச்சை காய 2 நாள் அத போட்டு நல்லா என்னென்னவோ அந்த புகையெல்லாம் போட்டு அவங்க ஊதி அத இது பண்ற அந்த இதுலயே அது மறுநாள் அந்த பச்சை பழம்லாம் மஞ்ச பழம் ஆயிடும். அததான் அவங்க புடம்ன்றாங்க. நம்ம இந்த அப்படி போட்டாக்க என்ன சொல்றாரு அவரு? ரோமங்கள் கருக்கும் உன் மேனி சிவக்கும். அது நிஜம்தான். நிஜமான சித்தர்னா நம்மள மாதிரி செஞ்சுதான் அவங்களும் சித்தரா இருக்காங்க. இந்த மாரி மனுஷ பிறவி வந்தாதான் இந்த ஜபம் பண்ண முடியும். ஜபம் கிடைச்சாதான் சித்தர் ஆக முடியும். சோ நம்மளுக்கும் இந்த மோட்ச கதி கிடைச்சா நம்மளும் ஒரு சித்தர். சரி, அது போட்டோம். எதுக்கு இது சொல்றாருன்னு சொன்னாக்க, உண்மையிலேயே இந்த மாதிரி இது வந்தா அந்த கலரே ஒரு மாதிரி ரோஸ் கலராகவும் வெள்ளை முடி கூட கருப்பாகும். அது எப்படின்னாக்க அந்த உச்சந்தலையில போய் அந்த கைவல்யம் கூடும்போது கண்டிப்பா அது நடக்கும். அவங்களுக்கு எது எது கிடைக்கணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா யாரோ செய்யற மாரி அந்த டக்கு டக்குன்னு அதுவே சேருன்றதான் இவர் ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. சரி, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம் குருவே. சொல்லுங்கம்மா. போன செஷன்ல ஈஸ்வரன் யாரு, சரீரம்னா என்ன, தேகம்னா என்ன, ஜீவனோட இருப்பிடம் எது, ஈஸ்வர சேவைனா என்ன, சரியான கதினா என்ன, சிருஷ்டினா என்ன, இத பத்தி எல்லாம் தெளிவா சொல்லி இருந்தீங்க. இந்த உபதேசம்னு சொல்றாங்களே, அத பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா இன்னைக்கு? இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுல ஒரு சிலது உங்களுக்கு நினைவு இருக்குதான், நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? டெஸ்ட் பண்ணுங்க குருவே. ஈஸ்வரன்ங்கிறது நம்ம யார இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம்? இது நாள் வரைக்கும் கோயில்ல இருக்கிற அந்த பிம்பங்களை ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப யாருன்னு நமக்கு வெளிப்படுது? ஜீவசக்தியான வாயுன்னு வெளிப்படுது. அப்ப நம்மள சிருஷ்டி செஞ்சதும் பாதுகாத்துட்டு இருக்கிறதும் நம்மளுடைய அழிவுக்கும் காரணமா இருக்கக்கூடியது ஜீவசக்தியான வாயு தானே? ஆமா குருவே. அந்த ஜீவசக்தியான வாயுவை நாம உட்கொள்வது, அது உள்ளுக்குள்ளாவே வச்சிருக்கிறது, வெளியில விடாம பாதுகாக்கிறது, அதுதான் ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தோம். ஆமாங்க. இப்ப அந்த ஈஸ்வர சேவைங்கிறது எதுக்காக செய்யப்படுறது? மோட்சம் அடைகிறதுக்காக இல்லைங்களா? ஆமா. அப்படி மோட்சம் அடைகிறதுக்காக இந்த உலகத்துல ஏதாவது உபதேசம் அப்படின்னு சொல்லி இங்க ஏதாவது கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? ஏதாவது உபதேசம் பத்தின விவரங்கள் ஏதாவது சொல்லி தராங்களா? சொல்லி தராங்களே. என்னது? இந்த சிவா ராமா போன்ற நாமங்களும் பஞ்சாட்சர மந்திரங்களும் மகா வாக்கியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம உபதேசங்களும் இதுதான் இப்ப உலகத்துல உபதேசம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நாம மந்திர உச்சாரணங்கள் நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சக்தி வெளியில போய் தீருமா, அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குமா? வெளியில போய் தான் தீரும். அப்போ வெளியில கொண்டு போய் தீர்க்கிறதுக்கு அந்த ஜீவனை நம்ம வெளியில விடுறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு மேல் கதியா இருக்குமா இல்ல கீழ் கதியா இருக்குமா? கீழ் கதியா தான் இருக்கும். அப்போ நம்மள இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடியது அது எங்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது? மேல் பாகம். மேல் பாகத்துல. இப்போ ஜீவன் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்காம நமக்கு மோட்சம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அனுபவஸ்தர்கள் சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே கீழ்முகமாக கீழ்கதியாக இருக்கக்கூடிய விஷயமாவே இருக்குது இல்லையா? ஆமா. அப்போ கீழ்கதியாக இருக்கிற சமயத்துல நம்மளுக்கு தேவையானது மேல்கதி தான். அதுக்கு ஏதாவது நம்ம முயற்சிகளை செய்யணும். அதை விட்டுட்டு கீழ்கதியாகிறதுக்கே முயற்சி செஞ்சோம்னு சொன்னா நமக்கு அந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதுக்கு பதிலாக செத்து போக வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது தான் உண்டாகுது. அப்படி அதை கீழ்கதியாக்காம மேல்கதியாக அதை கொண்டு போகிறதுக்கு தான் இங்கே உபதேசம்னு சொல்லக்கூடியது. அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சமீபம். தேசம் அப்படின்னா ஸ்தானம். அப்போ உபதேசம்ங்கிறது என்னது? சமீபஸ்தானம். அது யாருக்கு அந்த சமீபஸ்தானம்? நமக்குதான். இப்போ நமக்குள்ளார ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க ஏதாவது ஒரு ஸ்தானம், ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஏதாவது உண்டாக வாய்ப்பு இருக்குதா? இல்ல. அப்போ உண்டாகாது. அப்போ யாருக்கு அந்த ஸ்தானம்ங்கிறது இங்க தேவைப்படுது? ஜீவனுக்கு தான். ஜீவனுக்கு தான். இப்போ அந்த ஜீவன்
அந்த உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையில் அது போகிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எந்த வழியாக போக வேண்டியதாக இருக்கும்? மேல் புறமா கீழ்ப்புறமா? மேல் உங்க வாய்ஸ் கட் பாகத்துக்கு ஆயிடுச்சு. மேல் பாகத்துக்கு போகணும். மேல் பாகத்துக்கு போகணும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவன் உடனே என்ன ஆகுது? கீழ்நிலையிலிருந்து சல்ல மேல போகுது இல்லையா? ஆமா, அப்போ அந்த மேல் பாகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குதா வெளியில இருக்குதா? உள்ளுக்குள்ளாரதான் இருக்கு. அப்ப ஜீவனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது தானே அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய மேல் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமா, அப்ப அந்த ஜீவனை எங்கிருந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இந்த ஜீவன் அப்படிங்கிறது நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், ஏன் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் கூட உடம்பு முழுவதும் பரவி இருக்குது. அப்படி பரவி இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தான் நாம் என்ன பண்றோம்? அந்த பயப்படுற சமயத்துல அது மேல்நிலை அடைஞ்சு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானம் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தை நோக்கி போகுது இல்லையா? அப்ப அது ஆமா. எந்த இடத்துல இருந்து உடம்புடைய எந்த பாகத்துல இருந்து கூட அதனால போக முடியும். அது மூத்திர துவாரத்தினோட நுனியில இருந்து கூட போயிடும் மேல. கூட அதனால போக முடியும் இல்லைங்களா? ஆமா, அதனால அந்த ஜீவன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. அது ஏற்கனவே உடம்புக்குள்ளார தான் அது இருக்குது. அப்படி உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவனை தான் இப்ப நம்ம மேல்நிலைப்படுத்தணும். அப்ப நம்ம வெளியில இருந்து எதையுமே மேல்நிலைப்படுத்த வேண்டியது கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய எந்த விவகாரங்களும் நமக்கு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளார நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம மேல்நிலை அடைய செஞ்சால் போதும். அதுக்கு தேவையான மார்க்கம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, உள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை சார்ந்துதான் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய மார்க்கத்தை தான் இப்ப நாம சரி பண்ணணும். அப்போ அந்த ஜீவனுக்கு மேல்நிதி கிடைக்கணும், அதுக்கு பிரம்மரந்திரத்தை திறக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு நாம அந்த ஜீவன் இருக்கக்கூடிய அந்த உள்நிலையில நம்மளுடைய உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள்நிலையை சரி பண்ணாதான் அது பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறதுக்கு ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தனக்குள்ளார வியாபிச்சிருக்கக்கூடிய ஜீவனை, அப்ப வெளியில போய் தீரக்கூடிய ஜீவனை அவர் சொல்லல. அது வெளியில போனதுதான் அதை திரும்ப உள்ளுக்குள்ள கொண்டு வரவைக்கெல்லாம் முடியாது. அப்போ உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஜீவனை தான் இப்ப நாம சரி பண்ண போறோம். அந்த ஜீவனுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு மார்க்கத்தை அதை காமிச்சு கொடுக்கணும். இப்ப அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளிப்புறமாக போகக்கூடிய ஒரே மார்க்கம் தான். அது கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு மூலமாக வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை அறிவதற்காக வேண்டி அது வெளிமுகமாக பயணப்பட்டு இருக்குது. இந்த மார்க்கம் சரியானதல்ல, உள்ளுக்குள்ளார இன்னொரு மார்க்கம் இருக்குது, நம்மளுடைய சமீபஸ்தானமா இருக்கக்கூடிய ஜீவனுடைய இருப்பிடத்தை சேர்வதற்கான ஒரு மார்க்கம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜீவனுக்கு அந்த மார்க்கத்தை நாம காமிச்சு கொடுத்து அந்த மார்க்கத்தை சரி பண்ணி அது ஒரே கதியாக நாம எப்பவுமே நடத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் இந்த ஜீவனுக்கு கதி அப்படிங்கிறதே வருது. இந்த ஒரு வழியை தவிர வேற எந்த வழியிலையும் ஜீவனுக்கு மேல்கதி வர்றதே கிடையாது. அந்த மேல்கதி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொன்னா அது புரியும்னு நினைக்கிறேன். நீங்க செத்து போகிற சமயத்துல படுத்த படுக்க இருக்கக்கூடிய யாரையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த சமயத்துல அவருடைய சுவாசகதியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த சுவாசகதி எங்க கிளம்பி போகுது? மேல் பக்கமா கிளம்பி போகும். மேல் மூச்சு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த நேரத்துல நமக்கு ஒரு கதி தேவைப்படுது. அந்த கதி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஜீவனுக்கு தேவையான அந்த சரியான கதி, ஜீவனுக்கு தேவையான மேல் கதிங்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம தூங்கும் போது எப்படி நமக்கு அந்த கதி ஓடுறதே தெரியலையோ, நாம தூங்கும் போது நமக்கு உள் சுவாசம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த உள் சுவாசம் எப்படி நம்மளை அறியாமலே அது ஓடுதோ அது மாதிரி தான் அது இருக்கும். அதை நம்ம வெளிப்புறமாக இங்கே எடுத்து சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒருத்தருக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அது கிடையாது, அவர் உணர வேண்டிய விஷயம். அதனால நிறைய ஞானிகள் அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் அதுக்கான வெற்றி இடத்தை தான் நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த கதியை பற்றி சொல்லக்கூடிய நிலைமையில அதை நம்ம வாய் வழியாக எடுத்து சொல்லிட முடியாது. அப்படி அந்த கதி தான் இங்க நமக்கு எப்பவும் தேவையான கதி. இப்ப அந்த கதி நமக்கு ஓடிட்டு இருக்குதா? இல்ல, ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல, ஏன் ஓடல அப்படின்னா, இங்க ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா செத்துதான் போவோம், செத்து போறதுங்கிறது இயற்கை தான்,
அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. யாராக இருந்தாலும் ஒரு நாள் செத்து போக வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்கவே செய்யுது அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி நாம் இதனால் வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அதுதான் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அதனால அதை மாற்றி அமைக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நாம் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. அப்படி யோசிக்காததை கூட நம்ம செத்து போகிறதுக்கு ஒரு காரணமாகுது. ஒருவேளை யோசிச்சிருந்தா அதுக்கான வழியை ஏதோ ஒரு வகையில் நம்ம கண்டுபிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி நாம் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறோம். அதனால முதல்ல செத்து போகிறதுனா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மரிக்க படித்தல் அப்படிங்கிறது இதுதான். எப்படி நாம் மரித்து போகிறோம், எப்படி நாம் இங்கே செத்து போகிறோங்கிறத நாம் முன்னமே படித்து தெரிஞ்சுக்கணும். செத்து போனதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்க முடியாது. நாம் இப்போ செத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு அறிவும் உண்டாகிறது இல்லை. அதனால செத்து போகிறதுனா என்னன்னு தெரியாது. இப்போ நமக்குள்ளார ஜீவன் இருக்கும்போதே ஒரு செத்து போன பிணம் அது என்ன அனுபவத்தில் இருக்குதோ அதை நம்ம அனுபவித்து செத்து போகிறதுனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் சாகாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்க முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சைக்கிள் ஓட்டுறவன் முதல்ல விழுந்து அவன் பார்த்தா தான் எப்படி விழாமல் இருக்கிறதுன்னு கற்றுக்குவான். விழுந்து விழுந்து பழகிறவன் தான் விழாமல் இருக்கிற நிலைமைக்கு அவன் வர முடியும். ஏன்னா எப்படி விழுகிறோம், எதனால் பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதுபோல் நாம் செத்து போகாமல் இருக்கணும்னா முதல்ல செத்து போகிறதுனா என்ன அப்படிங்கிறத நாம் வந்து அனுபவ ரீதியாக அதை நாம் உணர்ந்து பார்க்கணும். அந்த விஷயத்துக்கு பேர் தான் மரிக்க படித்தல்ங்கிறது. மரிக்க அப்படின்னா மறக்க அப்படின்னு அர்த்தம். எதை மறக்கணும் அப்படின்னா செத்து போன போது நாம் எதை மறந்துருக்கிறோம். செத்து போன பிணமாக நாம் படுத்த படுக்கையாக இருக்கும்போது நாம் எதை மறந்துட்டு படுக்கிறோம் அப்படின்னா நான்கிற அவஸ்தை எனக்கு கிடையாது. அந்த பிணத்துக்கு நாம் இப்போ படுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இந்த உலகம் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கூச்சல் கூப்பாடுகள் இருக்கும். எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்கன்னா எதுவுமே அந்த பிணத்துக்கு கேட்காது. ஏன்னா உலக அறிவுங்கிறது இருக்கிறது இல்லை. காரணம் அந்த பிணத்திற்கு உலகமே இல்லை. அப்போது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும் அதுக்கு கிடையாது. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விவகாரமே அதனால் அறிய முடியறதில்ல. அதனால் உலகமும் அதுக்கு கிடையாது. அந்த மாதிரி நாமளும் அந்த ஜீவன் நமக்குள்ளார இருக்கும்போதே இந்த நான்கிற அவஸ்தையையும் இந்த உலகத்தையும் மறந்து பழகணும். அது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நாம் அந்த உணர்வு ரீதியாக கொண்டு வந்து நம்ம பழக்கப்படணும். அந்த மாதிரி தான் இந்த ஜீவனை வெளிமுகமாக பயணப்பட விடாமல் உள்ளே அடக்கி நிறுத்தணும். நான் முன்னாடியே நான் பந்தத்தை பற்றி பேசும்போதே நான் சொன்னேன், இந்த ஜீவன் வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதற்கு பேர் தான் பந்தம். மோட்சம் அப்படின்னா அந்த பந்தத்திலிருந்து விடுதலையாவது தான் மோட்சம். அப்போ வெளி விவகாரங்களை பிடிக்காமல் இருப்பதற்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு ஒரு விளக்கம் நான் முன்னாடி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஜீவனை வெளி விவகாரங்களில் ஈடுபடாமல் அது உள்ளுக்குள்ளாரே அடக்கி நிறுத்தி நாம் பழக்கத்துக்கு கொண்டு வர போகிறோம். அப்படி நாம் அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளாரே வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம செத்து போறதுக்கு இடம் இருக்குதா? இல்ல, இடம் இல்ல. அப்போ நாம செத்து போறதுனா என்ன அப்படிங்கிறத அனுபவப்படுறதுக்கு தேவையான கதி தான் நாம இதுக்கு முன்னாடி அந்த கதியை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது செத்து போகிற சமயத்துல அது கிடைக்க வேண்டிய கதி தான் அது. ஆனா ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சாவாங்க தெரியுமா? ஒரு பெரிய ஒரு நரக அவஸ்தையை அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அந்த கடைசி ஜீவன் அது எப்படியாவது தன்னுடைய சமீபஸ்தானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது முயற்சி பண்ணும்போது அங்கே பிரம்மரந்திரம் மூடி இருக்கும். ஏன்னா அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறதுக்கு தான் இப்போ அந்த கதி வேணும். அந்த மேல் கதி கிடைக்காதனால தான் பிரம்மரந்திரத்தை திறக்க முடியாமல் அது மூடியே இருக்குது. அப்படி மூடின பிரம்மரந்திரத்தில் இந்த கடைசி ஜீவன் போய் முட்டி திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி சக்தியெல்லாம் இழந்து போனதுக்கப்புறம் அந்த கடைசி ஜீவனால் மட்டும் அதனால என்ன பண்ணிட முடியும்? அங்கே முட்டி மோதி அந்த முட்டு எல்லாம் புண்ணாகி போய் அந்த புண்ணு பழுத்து போய் அந்த பழுத்த புண்களுக்குள்ளாரது புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்கள் அந்த புண்ணை போட்டு மேலும் குத்தி துளைத்து அதுலேருந்து ரத்தமும் சீலும் வெளியில் வந்து துர்நாற்றம் எடுத்து ஒரு நரக அவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போக வேண்டியதை நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படி ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாருன்னு சொன்னா அதை நம்மளால அதை கவனிச்சு அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கே அது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது. நம்மளாலே அது சகிச்சுக்க முடியாது.
அப்போ அதை அனுபவிக்கிறவருடைய கஷ்டம் எவ்வளோ கொடூரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம ஜீவன் அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறப்பதற்கு தேவையான அந்த கதியை நம்ம முன்னாடியே அது என்ன மாதிரியான கதி, அந்த கதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை அபியாசம் செஞ்சுருந்தோம்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே அதை பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து வச்சுருந்தோம்னு சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன்னா நம்ம செத்து போகவும் மாட்டோம். நாம் இந்த நரகாவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போக வேண்டிய ஒரு வேலையும் அங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இப்போ நமக்கு கவனிச்சு பாருங்க, நாம் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க, பிரம்மரந்திரம் நமக்கு திறந்து இருக்குதா மூடி இருக்குதா? மூடி இருக்குது. அப்போ மூடி இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துக்குள்ள ஜீவன் போய் சேர முடியுமா? சேர முடியாது. அப்போ இந்த நமக்குள்ளார தன்னுடைய உடம்புக்குள்ளார வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கணும். அது திறக்கலை அப்படின்னு சொன்னால் அதோட போய் முட்டி அது திறக்க முடியாமல் போய் கடைசியில் அது வேற ஏதாவது ஒரு துவாரங்கள் வழியாக மீண்டும் இந்த உலகங்கிற அவஸ்தையிலேயே அது வந்து சேர வேண்டியதாக இருக்குது. தன்னை மிச்சம் இருக்கக்கூடிய ஜீவனையும் அது வெளியில் விட்டு தீர்க்க வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்படுது. இதைத்தான் செத்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தி அப்படின்னு சொன்னாலே ஜீவன் சக்தியாக சலிக்குதுன்னு அர்த்தம். ஜீவன் மனமாக வெளியில் வியாபிக்குதுன்னு அர்த்தம். அது உள்ளுக்குள்ளாரே அடங்கிய நிலைமையில் அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த ஜீவன் மனமாக அது வெளிமுகமாக பயணப்பட்டு உலகங்கிற பந்தத்தில் ஈடுபடுது அப்படின்னு சொன்னால் அதை நாம் வெளியில் போக விடாமல் தடுத்தாதான் இந்த ஜீவன் தீராமல் இருக்கும், உடம்புக்குள்ளாரே அடங்கி இருக்கும். அப்படி ஜீவசக்தியாக வெளியில் போகக்கூடிய ஜீவனை அப்படி அது வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரையே மேலையும் கீழையும் சதா நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி அதை நடத்தி அதுக்கப்புறம் அந்த ஜீவனால தான் நம்ம பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் இந்த சதா அபியாசம், ஏன் இந்த மேல் கீழ் கதி இங்கே அவசியப்படுது அப்படின்னா, இந்த உடம்பு இயங்குறதுக்கு வாயுனுடைய கதாகதம் அப்படிங்கிறது அவசியம், வாயுனுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது அவசியம். நம்ம ஒரு 2 நாசி தோரங்களை அழுத்தி பிடிச்சிட்டோம், இது வெளியில் போகக்கூடாது தடுத்து நிறுத்தியெல்லாம் அழுத்தி பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நாம் செத்து போயிடும். ஏன்னா வாயுடைய கதாகதத்துக்கு நாம் தடை ஏற்படுத்துகிறோம். அதனுடைய நடமாட்டம் கண்டிப்பாக வேணும். அதனால தான் நம்ம செத்து போகிறதுக்கு காரணமாகுது. ஆனால் இப்போ வாயு எந்த வகையாக நம்ம தடுத்து நிறுத்த போகிறோம்னா, உள்வெளி சுவாசமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாயுவை தான் இப்போ மேல் கீழ் சுவாசமாக நாம் கதாகதம் செய்ய போகிறோம், அதை நடமாட வைக்க போகிறோம். ஸோ இந்த உடம்புக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று நடமாடினாலே போதும் அந்த உடம்பு இயங்குறதுக்கு. அதனால அந்த நடமாட்டத்தை மாற்றி அமைக்கிற வேலையை மட்டும்தான் செய்ய போகிறோம், நடமாட்டத்தை தடுக்கிற வேலையை நம்ம செய்யலை. அதனால நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை வெளியில் போக விடாமல் தடுக்கிறதுக்கு தான், அதே சமயம் இந்த உடம்பு இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேலும் கீழும் அந்த கதியை தொடர்ந்து நடத்த வேண்டியதாக இருக்குது. அப்படி நடத்தும் போது நாம் தூங்கும் போது நமக்குள்ளார அந்த மேலும் கீழும் நடக்கக்கூடிய கதி தான் நடந்துட்டு இருக்கோம். அப்போ எப்படி ஜீவன் வெளி விவகாரங்களில் ஈடுபடாமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருந்ததோ, அதே போல இந்த அபியாசம் செய்யும் போதும் வெளியில் போகக்கூடிய ஜீவன் அது வெளியில் போகாமல் உள்ளே அடங்கி இருக்கும். அதனால அங்கே ஜீவனால் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே மனமானது அங்கே இருக்கிறது இல்லை, அது செயல்படலை. அதனால வெளியில் போகும்போது ஜீவசக்தியான வாயுவாக வெளியில் போகிறத தடுத்து நிறுத்தணும்னு சொன்னால், மேல் கீழ் கதியாக நாம் நடத்தி தடுத்து நிறுத்தினா அது வெறும் ஜீவன் மட்டுமே இருக்கிற நிலைமையாக மாற்ற முடியும். அப்போது அந்த ஜீவனால் நம்ம பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க முடியும். அப்படி செஞ்சு நாம் அந்த ஜீவனை பிரம்மரந்திரத்திலேயே நம்ம இருக்க வச்சோம், அங்கேயே லயிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நமக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைங்கிறது கிடைக்கும். இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது மோட்சம் அடைகிறதுக்கு. இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் கிடையாது. அது அப்போ நமக்கு ஜீவனுக்கு இப்போ நமக்கு மேல்கதி இருக்குதா கீழ்கதி இருக்குதா? இப்ப நீங்க சொன்னதை பார்த்தா மேல கீழே நடத்தி போனீங்கன்னா மேல்கதி வந்துடும். இப்போ நம்மளுடைய இப்ப நமக்கு இருக்கிறது கீழ்கதி தான். இப்ப நமக்கு கீழ்கதி தான் இருக்கு. அப்போ நாம இதே மாதிரியே இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மீதம் இருக்கக்கூடிய அந்த காலங்களை நம்ம கீழ்கதியாக்கியே அதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை என்னவாகும்? செத்து போயிடும், பிணமாயிரும். அப்போ நம்மளுக்கு பிணமாகாமல் தடுக்கிறதுக்கு தேவையான கதி எது? மேல்கதி. அப்போ கீழ்கதியா இருக்கக்கூடிய ஜீவன் எப்போது மேல்கதியாக வருதோ அந்த நிலைமைக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது. அப்போ இங்க கதி ஒன்று மாறுச்சுன்னா போதும், நம்மளுடைய தன்மையே மாறி போயிடுது. மனிதனாக மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிர் அங்க
ஈஸ்வரனாக மாற்றம் அடைகிறதுக்கு இந்த ஒரு கதி மாற்றமே போதும். அப்போது இந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைங்கிறது நமக்கு வந்துடும். அப்போ ஜீவன் அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலைமை, அதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமான அந்த நிலைமைக்கு என்னன்னு சொல்லுவோம்? மோட்சம். மோட்சம். அப்போ இதுக்கு தான் பிராணாபானன்மார்களை ஐக்கியப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணன் அப்படிங்கிறது அதில் நமக்குள்ளார இருக்கக்கூடியது, அபானன் அப்படிங்கிறது நம்மளிலிருந்து வெளியில் போகக்கூடியது. வெளியில் போகக்கூடிய அபானனை அப்படி வெளியில் போக விடாமல் நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணனோடு சேர்த்து அதை உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நாம் ஒரே கதியாக நடத்துறதுக்கு தான் இங்கே பிராணாயாமம்னு சொல்கிறது. அப்போ பிராணனை ஆயமம் செய்தல், அதாவது தடுத்து நிறுத்துதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இல்லைன்னா அதை நேரே மேலே கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். அதை நீட்டுக அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணனையும் அபானனையும் சேர்த்து அதை வெளியில் போக விடாமல் அதை உள்ளுக்குள்ளாரே தடுத்து நிறுத்துகிறது தான் இந்த பிராணாயாமத்தினுடைய நோக்கம். அப்படி அதை தடுத்து நிறுத்தும் போது இந்த பிராணனானது இங்கே நேர்கதியாகுது, அதுதான் மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இப்போ நம்மளுடைய நிலைமை கீழ்கதின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது நேர் மேலாக போகாமல் அது வளைஞ்சு 5 புலன்கள் வழியாக 5 துவாரங்கள் வழியாக அது வெளியில் வருது. இந்த நேர் மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மரந்திரம் திறந்துருக்கணும். பிரம்மரந்திரம் திறந்தால் கதி மேலே நேராக போகும். பிரம்மரந்திரம் மூடி இருந்தால் அந்த மூணு இடத்துல முட்டி மறுபடியும் கீழ்முகமாக நாசியின் வழியாக அது வெளியில் வியாபிக்கும். அப்படி மனமானது அங்கே செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 துவாரங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 5 வகையான உலக அறிவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ஜீவனானது வெளியில் போய் நசிஞ்சு செத்து போக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படியே அதை வெளியில் போகாமல் நமக்குள்ளாரே அடக்கி அதை மேலும் கீழும் நடத்தி அதை மேல்கதியாக வர வச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது பிரம்மரந்திரத்தை திறந்து நேராக மேலே போக வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது உண்டாகும். அதனால தான் பிராணனை நேராக மேலே கொண்டு போக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மேல்கதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நீட்டுக அப்படின்னு சொல்கிறது. நீட்டுக அப்படின்னா நீளமாக்குறது. அதை இன்னமும் அதைய மேல்நிலை அடையிறதுக்கான ஒரு வழிமுறை அது. இப்போ நம்மளுடைய பிராணன் வந்து வளைஞ்சு போகுது. நீளமாக்குக அப்படின்னா லென்த் ஆக்குக அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அது வளைஞ்சு போகிறதுனால அது வளைவோடு இருக்குது. அந்த வளைவு அந்த பெண்டை நிமித்தணும் அப்படின்னு சொன்னால் அது நீளமாயிரும். அப்போ நீளம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு அர்த்தம், நேர் அப்படின்னு அர்த்தம். அதைய நேராக மேலே கொண்டு போகணும். அது பிரம்மரந்திரத்தை திறந்திருந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகுது. அப்படி பிரம்மரந்திரத்தை திறக்காத வரைக்கும் அது வளைஞ்சு அது கீழ்முகமாக போக வேண்டிய நிலைமைங்கிறது தான் ஏற்படுது. ஸோ நமக்கு இப்போது மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை நீட்டம் பண்ண வேண்டிய ஒரு வேலைங்கிறது இருக்குது. அது தூங்கும் போது நமக்கு ஒரு கதி ஓடிட்டு இருக்குது. அந்த கதி எப்படி அந்த வெளி விவகாரங்களில் நம்மளை ஈடுபடாமல் அதை உள்நிலையிலேயே அந்த ஜீவனையும் மனசையும் வச்சிருக்கிறதுக்கு பயன்படுதோ அதே கதியை நாம் பகல் நேரங்கள்லையும் கூட அதை நம்ம செய்யணும். தூங்காமல் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கூட நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எப்படி தூக்கத்தில் இருக்கக்கூடிய அதே நிலைமையை நமக்கு பகல்லையும் அது கொடுக்கும். அப்போது அந்த சமயத்தில் நமக்கு தூங்கும் சமயத்தில் நமக்கு ஓடக்கூடிய கதிங்கிறது வெளியில் வரக்கூடிய சுவாசமா இல்லை உள்ளுக்குள்ளாரே ஓடக்கூடிய சுவாசமா? உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய சுவாசம். ஆமாம். அப்போது அந்த உள்ளுக்குள்ளாரே ஓடக்கூடிய கதி தான் இப்போ நமக்கு தேவை. அதுக்காக உள்ளுக்குள்ளார ஓடக்கூடிய கதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொரட்டையெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான கொரட்டைகள் கிடையாது. அது தூங்கும்போது ஏற்படக்கூடிய கொரட்டைகள் அது எதுக்காக அப்படின்னா சுவாசத்தினுடைய தடை ஏற்படுறதுனால அது உண்டாகக்கூடியது. அந்த தடை ஏற்படுறதுக்கு நம்மளுடைய இந்த மேல் தாடை கூட ஒரு வகையில் அது காரணமாகுது. கீழ் தாடையை விட மேல் தாடை முன்பு அது நீட்டின மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது தூங்குற சமயத்தில் அது சுவாசத்தை தடை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவாங்க. மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொரட்டை சப்தம் இருக்கக்கூடியவங்க பல் மருத்துவர் அணுகணும்னு சொன்னால் அவங்க அந்த தாடையை சரி பண்ணாங்கன்னா அந்த வாயுனுடைய போக்குவரத்துக்கு தடைங்கிறது சரியாகும். அது இந்த நைட்டு தூங்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய அந்த வாயு நடமாட்டத்துக்கு ஒரு தடை ஏற்படுறது தான் அங்கே கொரட்டையாக சப்தமாக வருது. அதனால அந்த கொரட்டை சப்தம் தான் இந்த கதி அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த கதிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா
ஜீவசக்தியான வாயுவுக்கு அது ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியது. ஜீவசக்தியான வாயுன்னா என்னென்னா, நம்மளிலிருந்து வெளியில் போகக்கூடிய சுவாசம் அது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஆனால் சுவாசம் வெளியில் போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கு நடந்துட்டு இருப்போம், சுவாசம் வெளியில் போயிட்டு தான் இருக்கும். சாப்பிட்டு இருப்போம், சுவாசம் வெளியில் போயிட்டு தான் இருக்கும். இந்த மூக்கின் தோரமாக வெளியில் போகக்கூடிய சுவாசத்தை நல்லா கவனித்து பாருங்க. அது போகிறதும் வர்றதும் தெரியறதில்ல. அதுக்கு எந்த ஒரு உணர்வையும் அது ஏற்படுத்துறது இல்லை, எந்த ஒரு உராசலையும் ஏற்படுத்துறது இல்லை, எந்த ஒரு சப்தத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது. அப்போது அங்கே எவ்வளோ அழுத்தம் குறைவாக இருக்கணும்னு நினச்சி பாருங்க. அதுதான் ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அது வெளியில் போகிறதும் தெரியக்கூடாது. அதாவது நம்மளுடைய உள் சுவாசம், அந்த வெளி சுவாசம் எப்படி வெளியில் போகிறதே தெரியாமல் போகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய உள் சுவாசமானது அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ லகுவாக, அவ்வளோ அழுத்தம் குறைவாக அது நடக்கணும். அப்படி அது நடக்கும்போது, அது ரொம்ப லகுவாக இருக்கும்போது, எந்த ஒரு சேட்டையோ சப்தமோ இல்லாமல் அங்கே சுவாசம் இருக்குதான்னு கூட தெரியாது. ஏன்னா இந்த மேல்கதி ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு சுவாசம் வெளியில் போகாது. அப்படி அது வெளியில் போகாமல் தடுத்து நிறுத்துறது தான் இந்த மேலையும் கீழையும் நம்ம நடத்துறது. அப்போது முன்னாடி கையை வச்சு பார்த்தா கூட மூக்கின் வழியாக சுவாசமானது வெளியில் போகிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கதிய அபியாசத்தை செய்கிறவங்களுக்கு அந்த தொண்டைக்குழியிலையோ இல்லை நெஞ்சுக்குழியிலையோ ஒரு துடிப்பு மட்டும் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க கதி அபியாசம் பண்ணுறாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களே கூட நம்ம அவ்வளோதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் கதி அபியாசம் பண்ணிட்டு நிஷ்டைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுவாசம் வெளியிலே வராது. அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பார். நம்மளை பொறுத்த வரைக்கும் சுவாசம்னு ஒன்று வெளியில் வந்தால் தான் அவன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு நாம் ஒரு டெக்ளரேஷன் கொடுப்போம். சுவாசம் வெளியில் வரலன்னு சொன்னால் அவன் செத்து போனவன், அவன் பிணம் அப்படின்னு சொல்லி நாம் உடனே மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அப்போது இந்த அவருக்கு சுவாசம் வரலான்னு சொல்லி உடனே முடிவு எடுத்துட முடியாது. ஏன்னா அவருக்கு நெஞ்சுக்குழியிலையோ தொண்டைக்குழியிலையோ ஒரு துடிப்பு மட்டுமே இருக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப நேர்த்தியாக உள்ளுக்குள்ளார ஓடக்கூடிய ஒரு கதியாக இருக்கும். அந்த கதியானது நமக்கு தூங்காத சமயத்தில் எப்போ வருதோ, ஏன்னா இந்த கதி தூங்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் எப்போவுமே நடந்துட்டு இருக்கக்கூடியது. அது ஆழ்ந்த தூக்கத்தில் நடக்கக்கூடியது. ஏன்னா படுத்த உடனே ஏதாவது சப்தம் கேட்டால் எதிர்ச்சிருவோம், விடிய காலையில் ஏதாவது சப்தம் கேட்டாலும் எதிர்ச்சிருவோம். ஆனால் இந்த நடு ராத்திரின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ஒரு தூக்கத்திலிருந்து ஒரு 3 மணி நேரம் எதிர்க்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரம் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய 2-3 மணி நேரம் தூக்கங்கிறது தான் அங்கே ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லக்கூடியது. அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் இந்த கதி இன்னும் சிறப்பாக ஓடும். அதை அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம காதை வச்சு கேட்டோம்னு சொன்னால் அந்த கதி எவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஓடுதுங்கிறத நம்மளால் கேட்டே தெரிஞ்சுக்க முடியும் பக்கத்தில் தூங்குறவங்ககிட்ட. அந்த கதி தான் நமக்கு தேவையானது. ஏன்னா அந்த சுவாசம் ஓடும்போது தான் நம்ம உலகங்கிற விஷயத்தை மறந்து இருக்கிறோம், தன்னை மறந்து இருக்கிறோம், நாம் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை கூட மறந்து தான் இருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட மறந்து தான் இருக்கிறோம். அப்போது இந்த உலகத்தையும் நான்கிற நிலைமையையும் மறக்கிறதுக்கு தான் அந்த கதியே ஓடுது. அந்த கதி ஓடுச்சுன்னா நம்ம மறந்து போயிடுவோம். இப்போது நம்ம மதிக்க படிக்கிறதுக்கு இந்த கதி தான் நமக்கு தேவையானது. இந்த கதியை நம்ம எப்போ பகலையும் கொண்டு வர்றோமோ அப்போது நமக்கு இந்த மோட்சத்துக்கான ஒரு மார்க்கம் கிடைச்சதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த கதி வந்தால் தான் நமக்குள்ள பிரகாசமே உண்டாகும். அதனால் இந்த ஒரு நெருப்புன்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த நெருப்பினுடைய கங்கு மேலே நம்ம ஊதுவோம், அப்போ தான் அதை பற்றி தெரியும். அந்த மாதிரி நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நெருப்புங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய சுழிமுனையில் தான் அந்த அக்னி இருக்குது. இதை நான் வயிற்றில் அக்னி கிடையாது, அது அக்னி நேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன் கிட்ட தான் இருக்குதுன்னு நான் முன்னமே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தேன், 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கீங்க. ஆமா, அந்த மாதிரி அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி நேத்திரத்தை பார்த்து ஊதணும், அங்க கவனத்தை வச்சு ஊதணும். நாம வெளியில கவனத்தை வச்சு ஊதுறதுனாலயோ நம்ம வெளியில தன்னுடைய சக்தி செலவு பண்றதுனாலயோ இங்க எந்த ஒரு மோட்சமும் கிடைக்கிறது கிடையாது. அதனால எங்க கனல் இருக்குதோ அந்த இடத்துல ஊதினால் அது பிரகாசிக்கும், கனல் இல்லாத இடத்துல ஊதினால் அங்க பிரகாசிக்கிறது கிடையாது. அப்போ அந்த கனல் மேல ஊதணும். அதே மாதிரி தான் அவனுடைய அக்னி முனையில அந்த சுழி முனையில ஊதாம வேற எங்கேயாவது வெளியில ஊதிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இப்போ பிரகாசம்ங்கிறது உண்டாகிறது இல்லை. அதனால ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு நம்மளுடைய பூர்வ மத்தியமாக இருக்கக்கூடிய சுழி முனையில நாம் எப்போ அங்கே ஊதி அங்கே நம்மளுடைய துர்குணங்களாக இருக்கக்கூடிய ராகத்து வேஷம்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புங்கிற கெட்ட குணங்களை நாம் அங்கே எரிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஞானம் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த ஒரு விதத்தை தவிர வேற ஒரு விதத்தில் நமக்கு ஞானமும் கிடைக்க போகிறது கிடையாது.
அதனால் இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்களில் இந்த வெளியில் போகக்கூடிய அபானனை உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனோடு சேர்த்து மேலே நேராக கொண்டு போகும்போது அது வளைந்து மூக்கின் வழியாக வராமல் அது நேராக மேலே கொண்டு போகிற இந்த ஒரு மார்க்கத்தை நாம் செய்யறதுக்கு பேர் தான் பிராணாயாமங்கிறது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுடைய பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி தரதை கவனித்து பார்த்துருக்குறேன். அது ரொம்ப தப்பான ஒரு அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாசியை அடைச்சி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு நாசி வழியாக காற்றை வெளியில் விடுறாங்க, மறுநாசியை அடைச்சி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு நாசி வழியாக காற்றை உள்ளே இழுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான காற்றை நாமளே பலவந்தப்படுத்தி இழுக்க வேண்டியது கிடையாது, விட வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல காற்று இருக்குன்னு சொல்லி ஒரு அளவீடு இருக்குது. இவ்வளோ ப்ரெஷரில் இந்த காற்று இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம டியூப்லாம் வந்து இந்த 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருக்கிறவங்க ஏர் ஃபில் பண்ணுவாங்க பாயிண்ட் கணக்கு வச்சு. லோடு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரு காற்றினுடைய அந்த அழுத்தம்ங்கிறது அந்த டயருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த டிரைவருக்கு தெரியும், அந்த ஓட்டுறவருக்கு தெரியும். இல்லைன்னா ஸ்லிப் ஆயிரும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும். ஒரு ஆக்சிடென்ட் கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த அளவு நம்ம உடம்புலேயே இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரில் இந்த ஏர் கண்டென்ட் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதில் ஏதாவது குறைபாடு ஏற்படுது இல்லை அதிகப்படியாக வருது அப்படின்னா அதை உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். தேவையான காற்றை வெளியே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாத வெளியேற்றவும் செய்யுது. தனக்கு ஷார்ட்டேஜ் வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய காற்றை அது மீண்டும் உள்ளே இழுக்கவும் அது செய்யுது. ஸோ அந்த பேலன்ஸை உடம்பு எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியில் சொல்லித்தரக்கூடிய பிராணாயாமத்தை பண்ணுறது மூலமாக வாலண்டியராக நம்ம உள்ளே இழுக்கும் போது அதிகப்படியான காற்றை உள்ளே இழுக்க வேண்டியதாக இருக்கும். வாலண்டியராக வெளியில் தள்ளும் போது அங்கே தேவைப்படுற காற்றும் தேவையில்லாத காற்றும் எல்லாத்தையும் சேர்த்து அதிகப்படியாக வெளியேற்ற வேண்டிய அவசியங்கிறது ஏற்படுது. அப்போது அந்த சமநிலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. நமக்கு இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கில் இருந்து நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கூடுதலோ குறைவோ மாறி மாறி கொடுத்து இந்த உடம்பை கன்ஃபியூஸ் பண்ண போகிறோம். இந்த உடம்புல ஏகப்பட்ட உபத்திரவங்களை நம்ம உண்டு பண்ண போகிறோம். இதனால் என்ன ஆகும்னா இந்த காற்று ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நாடி நரம்புகள்லாம் காற்று தான் ஓடிட்டு இருக்குது. அதனால தான் ரத்தமும் இங்கே ஓடிட்டு இருக்குது. இந்த காற்றினுடைய நடமாட்டம் நின்று போச்சுன்னா ரத்தம் ஓடுறது நின்று போயிடும். அப்போ இந்த இதயம் சுருங்கி விரிஞ்சு இந்த காற்றை பம்ப் பண்ணி எல்லா நாடி நரம்புகளுக்குள்ளாரையும் இந்த ரத்தத்தை உடம்பு முழுவதும் கடத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அப்படி காற்றினுடைய ஓட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் முதல்ல பாதிக்கப்படுறது நரம்பாக தான் இருக்கும். நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை வரும். அங்கே மூளையில் ஏகப்பட்ட நரம்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் மூளையில் இருக்குது. இங்கிருந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நரம்பு வழியாக தான் பாஸ் பண்ணுது. கையை தூக்கு, காலை மடக்கு, புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஆர்டர்ஸும் சரி எல்லா உறுப்புகளுக்குமே இந்த நரம்பு மூலமாக தான் அது அந்த வேலையை செய்ய வச்சுட்டு இருக்குது. அப்போ நாம் ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த நரம்பு வழியாக தான் எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த சிஸ்டம் அங்கே பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா நாம் சுய நினைவை இழந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பைத்தியம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே அந்த நாடிகளில் அதிகமான ப்ரெஷர் மூலமாக அந்த நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. இந்த நாசியை அடைச்சி வச்சுக்கிட்டு வாலண்டியராக வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி வாயுவை வெளியேற்றுறதும் வாயுவை உள்ளே இழுக்கிறதுமாவே வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரிஷீஸ்வரர்கள் என்ன சொல்கிறாங்க, சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சதா பிராணாயாமம் பண்ணுறங்கிற பேரில் தவறான பிராணாயாம முறைகளை கையாண்டு உடம்புக்கு அதிகப்படியான வியாதியை வர வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே அந்த பழி போகுது, இந்த பிராணாயாமம் பண்ண இவனுக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பிராணாயாமம் மேலே பழியை போடுறாங்களே தவிர இந்த அவன் பண்ண தவிர யாரும் கவனிக்கிறது கிடையாது. அப்போது இதை வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சாக்கு நிறைய ஒரு நெல் இருக்குது, அது 50 கிலோ தான் பிடிக்கும், அவ்வளோதான் அதனுடைய கொள்ளளவே. நான் இன்னமும் ஒரு 25 கிலோவை போட்டு அதை ஏறி நின்று அதை நான் அமுத்துறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா அந்த கொள்ளளவுக்கு அதிகமான அந்த அளவில் இருக்கக்கூடிய நெல்லை போட்டு நான் அமுத்தும் போது அந்த ப்ரெஷரில் சைடில் இருந்து அந்த சாக்கு கிளிய ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் இங்கே நரம்புகள்லையும் அதிகப்படியான ப்ரெஷரை நம்ம கொடுக்கும்போது அதிகப்படியான காற்றை உடம்புல இழுக்கிறதோ இல்லை குறைவான காற்றோட அந்த நரம்பை வச்சிருக்கிறதோ அது இடையூறு கொடுக்கும். அது அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படக்கூடிய ஒரு வேலையை செய்யும். அப்போது எப்படி அந்த சாக்கு கிழிச்சு போகுதோ அந்த மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை
நம்ம எந்த வகையிலையும் பலவந்தப்படுத்த வேண்டியதில்லை. அதை வெளியில் போ அப்படின்னு சொல்லி நாம் எதையும் எந்த செயலும் செய்ய வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளார வர வைக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த வாயுவை வெளியில் போக விடாமல் தடுக்கிறதுக்காக அந்த வாயுவை மேலே தான் கொண்டு போகணுமே தவிர அதை அதிகப்படியாக உள்ளே இருக்கிறதோ வெளியில் விடுறதோ செய்ய வேண்டியது கிடையாது. மேலேயும் கீழேயும் நாம் நடத்திட்டு இருந்தாலே போதும், அது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்காது. அதனால் நம்மளில் இருக்கக்கூடிய அந்த வாயுவை வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாலே நடத்துறதுக்கு பேர் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி செய்கிறவங்களுக்கு நிச்சயமே எந்த ஒரு வியாதியும் உண்டாகிறது கிடையாது. அதனால தான் சதா பிராணாயாமிக்கு இங்கே வியாதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதுதான்மா உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் கொடுத்தது. ஸோ எனக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதில் உங்களுக்கு வேற சந்தேகம் இருக்கா? குரு, எனக்கு இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காந்தாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, கட்டி முட்டியா இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கட்டி முட்டியா இருக்கும் போது அந்த பிரம்மரந்தத்தை முட்டி திறந்துட்டோம்னா நமக்கு அந்த கடைசி தருவாயில அந்த பிரம்மரந்திரம் ஓபன் பண்ணக்குள்ள ஈஸியா போயிட்டு நமக்கு அந்த மோட்சம் கிடைச்சிரும்ல குருவே? கடைசி தருணத்துல எல்லாம் நம்ம அதை முயற்சி பண்ண வேண்டாமா? இப்பவே முயற்சி பண்ணுங்க, இப்பவே திறந்து வைங்க. இப்ப நமக்கு என்ன வேலை? நம்ம ஏன் கடைசி நேரத்துல அந்த வேலையை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்? இப்போ திறந்துச்சா அது எப்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னா இந்த ஹோம்ஒர்க்லாம் இந்த எக்ஸாம் லீவ்ல கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பரவே ஆன்சர் சீட்டாக எடுத்துட்டு எழுதிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவில் வந்து எக்கச்சக்கமாக விளையாடி ஏதாவது குறும்பு பண்ணுவாங்க. இவங்களை வீட்டில் உட்கார வச்சு எதையாவது ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த கொஸ்டின் பேப்பரவே திரும்பி எழுதி அதுக்கான ஆன்சர்லாம் எழுதிட்டு நீ வரும்போது ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க. அது ஒரு தேவையில்லாத வேலை தான். ஏன்னா அது ஏற்கனவே முடிஞ்ச சப்ஜெக்ட், அதையே தான் நம்ம உட்காந்து செஞ்சுட்டு இருப்போம். ஆனாலும் நாம் என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் லீவு ஒரு 15 நாள் வச்சுக்கோங்க, குவார்டர்லி லீவு. நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னும் 14 நாள் இருக்குதுல்ல, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். அது இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம், அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம், இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு நாள் இருக்கலாம், அந்த ஒரு நாளில் முடியாதா அப்படி சொல்லி இல்லை காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் கடை எழுதிட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இதை போஸ்ட்பான் பண்ணி கடைசியில் அங்கே என்ன பண்ணுவோம்னா இப்போ பனிஷ்மெண்ட் வாங்குவோம். அந்த 15 நாள் லீவையும் போஸ்ட்பான் பண்ணதுனால அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த உடனே முதல் வேலை 15 நாள் என்ன பண்ண இது எழுதியிருக்க வேண்டியதான்னு சொல்லி திட்டோ அடியோ வாங்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும். இது சின்ன விஷயம், போஸ்ட்பான் பண்ணோம், திட்டோ அடியோ கிடச்சது, அதை அன்றைக்கே மறந்துட்டோம், அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். ஆனால் நீ இந்த பிரம்மரந்திரங்கிறது சாதாரண விஷயமா, அதை திறக்காம நான் விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன், நான் இதுக்கு பதிலாக வேற வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கிற பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. செத்து போயிடும் குருவே. ஆமா, அப்புறம் யார் போய் மீட்டு வர்றது, எப்படி நம்ம போய் அதை நம்ம சரி பண்ணிக்கிறது? அதெல்லாம் அனுபவமே இல்ல, அதனால அதை பத்தி எல்லாம் இல்ல குருவே. இந்த இப்பவே வந்து அந்த பிரம்மரந்தத்தை தட்டி திறந்துடணும் குருவே. ஆமா, இப்ப இருக்கிறது இப்பவே திறக்கிறதுக்கு என்ன வழி, இப்பவே திறக்கிறதுக்கு என்ன முயற்சி நம்ம பண்ணணும் அப்படிங்கறத, அதுதான் அந்த மேல் கீழே அந்த கதிய ஆமா தொடர்ந்து அபியாசம் பண்ணி நடத்திக்கிட்டே இருந்து இந்த சதாபிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த பிரம்மரந்திரம் திறந்துரும். நமக்கு அம்மா and கெட்டி முட்டிங்கிறது ஏன்னா எனக்கு இங்கே வந்து நேத்து பாரு இவரோட சிஷ்யர்னு சொல்றதுக்கு நான் அவ்வளவு நேரம் தடுமாறினேன். சம்பேர்டு அப்படி வந்துடுது. கெட்டி முட்டின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னாக்கா நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போதுதான் உடம்பு வந்து நல்ல கெட்டியா இருக்கும். அதான் நீ வந்து பாரு கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்ற. இனிமே நான் டெய்லி கன்னடா இது சொல்றேன். இன்னைக்கு ஒரு இது வச்சுக்க, சாக்கா பேக்கா, சாக்கான்னா போதுமா, பேக்கான்னா வேணுமா. சோ ரெண்டு வேர்டு இப்படியே வந்துட்டு உங்களுக்கே வந்துடும். சம்பேர்டு இதே பேசிட்டு இது வரும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சில தமிழோட போய் தேடுவேன். அதுக்காக நீ கரெக்டா சொன்ன பாரு. ஏன்னா இவங்க அடிக்கடி இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க சென்னைக்கு தின்னு கெட்டியா இருக்கணும் அப்படின்னு சாப்பிட்டாதான். அதே மாதிரி நம்ம உடம்பு எதுக்குமே சக்தி இல்லைன்னா ஒண்ணுத்துக்குமே யூஸ் இல்லையாமா. நம்ம ஒரு நாள் நினைச்சு பார்த்தா அதுக்கே கடவுளை வந்து கையெடுத்து இந்த நம்ம சிவானந்த குருஜி என்ன சொல்லியிருக்காரு,
நீ வேற யாருக்கும் நம்மளுடைய சக்தியை கொடுக்கவோ இல்ல வேற யாருக்கும் போய் எனி டைம் போய் நீ உழைச்சு கொட்டுன்னு உன்னோட இதை நீ பார்த்துக்கிட்டு நீ உன்னோட இதை இல்ல அவருக்கு எனக்கு கொடு இல்ல என்ன சார்ந்தவங்களுக்கு கொடுன்னு கூட கேட்கல. பாவம் அவரே அவ்வளவு செஞ்சு புத்துல இருந்து மேல எறும்பெல்லாம் கட்டிட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய மகான் நமக்கோசரம் அப்படி ரத்தம் சிந்தி கொஞ்சம் நினைச்சுக்குங்க. ஒரு எறும்பு தாடி கண்ணு மூக்குல கொண்டாலே என்ன பாடுபட்டு புத்திலேருந்து ஏதோ உசுல் சவுண்டு கேக்குதுன்னு அவரை வெளியில எடுத்து போட்டாங்களாம். சோ லோகா சுகிரோ பவத்துங்கிறதுக்கோசரம் அப்படியே செஞ்சாரு. நம்மளோட இதை நல்லா இருக்கணும்னுக்கோசரம் உடம்பு நல்லா அப்படி உடம்பு முதல்ல பார்த்துக்குங்க, உன்னை பார்த்துக்க, நீ உன்னையே பாருன்றாரு. சோ நான் அந்த வேர்டை மறக்காம நீ கரெக்டா சொன்ன. தேங்க்யூமா. குருவே சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா நான் கூட ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டு ஏதோ பிரம்மரந்திரம்ன்றாங்க அதை போய் தட்டனா திறந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்றது பார்த்தா இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான விஷயம் போல எனக்கு தெரியுது. அதனால நான் இன்னில இருந்து இந்த சதாபிரணாயாமம் ட்ரை பண்ணி எப்படியாவது நம்ம அதை கட்டி முட்டியா இருக்கும் போதே அந்த பிரம்மரந்திரத்தை தட்டுறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுறேன் குருவே. ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் டைம் உங்களுக்கு போதாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. அடுத்த செஷன்ல கேட்கலாமா இல்ல இப்பவே கேட்கலாமா குருவே? அடுத்தது நம்ம 5ஆம் அத்தியாயத்துல நம்ம இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப வேற ஏதாவது உங்களுக்கு சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேளுங்க. இல்ல குருவே, நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. எனக்கு எதுவும் சந்தேகம் இல்ல, கிளியரா புரிஞ்சிருச்சு. ஓகேமா, ரொம்ப நன்றி. ஆத்மா நமஸ்காரம். ஓகே, ஆத்மா நமஸ்காரம். ஐயா வேற யாருக்காவது நமஸ்காரம். சொல்லுங்க ஐயா. ஆத்மா நமஸ்காரம். நம்முடைய ஐயா ஆத்மா பேசலாமா? ஒரு நிமிஷம். அதாவது டவுட் கேட்கல. அதாவது நம்ம பேசுறத பர்பஸே கேட்கறது இல்லை, நீங்களும் பேசுறது இல்லை. கேட்கறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் நம்ம பேசுவதனுடைய நோக்கம், பலன், பிரயோஜனம். எனக்கு நான் ஃபீல் பண்ண ஸ்ட்ரைட் ஃப்ரம் மை ஹார்ட், நெஞ்சத்திலிருந்து நேரடியா சொல்றேன். இன்னைக்கு நடந்த உரையாடல் அதாவது அந்த வேகத்தை அப்படியே அள்ளி கொடுப்பதாக இருக்கிறது. அதாவது நம்ம மறிக்க பழக வேண்டும் என்ற ஒரு நிலையை நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. அதை சௌந்தர்யாமா கூட அதை கோடிட்டு எங்க சார்பில் அவங்ககிட்ட சொன்னாங்க. முக்கியமா இந்த சுடுமுனையில் அக்னி பத்தி குரு சொல்லும் பொழுது ஒண்ணு சிசி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல. ஆனா அவங்க 2ஆம் அத்தியாயம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது மிகவும் சிறப்பு, அதிசயிக்க வைத்தது. காத்தாமா சொன்ன அந்த சுட்டி புட்டி என்ற உதாரணத்தை கவனித்து அதையும் இங்க அந்த கெட்டியா இருக்கணும், உடம்பு கெட்டியா இருக்கும். கெட்டினா கெட்டியா, அதாவது கெட்டியா இருக்கிறது. சொல்றாங்களே வயசானதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். அதனால கெட்டியாவும் முட்டின்னா ஒரு மாதிரி கையெல்லாம் முஷ்டியெல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்கே கெட்டி முட்டியா இருக்கும்போது நம்ம ஊர்ல கிண்ணுன்னு இருக்கணும் பாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அந்த பாடல் இந்த சித்தவத்துல எங்கேயும் சித்தவத்து புக்கில் இல்ல. ஆனா காந்தாமா பாடினதுல இருந்து எடுத்து சொன்னதும் மிகவும் சிறப்பு. எனவே சௌந்தர்யாமாவை சுட்டி சௌந்தர்யா என்று பட்டம் வழங்குகிறேன். ஆத்மா நமஸ்காரம். சரி, நீங்க வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், இல்ல ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நாம் நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சத்திய வாசகத்தை நாம் இங்கே சொல்லி தான் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை சொல்லி உபதேசம் கொடுக்கறது தான் சாமி சொன்ன உபதேச முறையினுடைய ஒரு வழிமுறையை. அது உலக சாந்திக்குள்ள ஜீவிதங்கிற நூலில் இப்படி தான் உபதேசம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை அவர் வகுத்து தான் கொடுத்துருக்கிறார். ஸோ அதன்படி தான் உபதேசம் நாம் வாங்கவும் செய்யணும், அதன்படி தான் கொடுக்கவும் செய்யணும்.
அது நிறைய இடங்கள்ல அது வந்து அந்த சத்திய வாசகத்தை சொல்றதே கூட கிடையாது. அதை சொல்லி உபதேசம் கொடுக்குற அந்த முறைகள் கூட கிடையாது. அது ரொம்ப தவறான ஒரு வழிமுறை. இன்னொன்று, சத்திய வாசகத்தை நம்ம சொன்னாலும் கூட அதுக்கான விளக்கங்களையும் சொல்லணும். இந்த பாண்ட் பேப்பர்லாம், இந்த இன்சூரன்ஸ் பாண்ட் பேப்பரோ லோன் பாண்ட் பேப்பர்ல நம்ம சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லி சின்ன லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த கையெழுத்து போடுற அந்த அப்ளிகண்ட்டுக்கு படிக்க தெரியாது, படித்தா புரியாது அப்படின்னு சொன்னால், அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கிறவர் அதை படித்து காமிச்சு அப்புறம் தான் அவர் சைன் பண்ண சொல்லி சொல்லணும். ஸோ அதுதான் ஆஸ் பர் ரூல் அப்படி தான் இருக்கும். ஒன்று நாம் படித்து பார்த்து சைன் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு இன்னொருத்தர் படிக்க சொல்லி கேட்டாவது சைன் பண்ணணும். இல்லைன்னா அந்த சைனு அப்படிங்கிறது போடுறதுங்கிறது அது எந்த ஒரு இடத்துல வேணாலும் பிரச்சனையை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இங்கேயும் இந்த சத்திய வாசகம் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லக்கூடியது. நான் இனிமேல் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கக்கூடியது. இது சும்மா ஒரு வாக்குறுதி கிடையாது. இதை நம்ம நிறைவேற்றலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இது கிடையாது. ஏன்னா இந்த சித்தவேதத்தினுடைய அது உணர்த்தக்கூடிய ஒரே செயல்முறை, இந்த ஜீவனை வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறது எப்படி, அந்த மாயா சமுத்திரத்தை உண்டு பண்ணாமல் தடுக்கிறது எப்படி. ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் சித்தவேதம் வந்துருக்குதுன்னு சொன்னால், அதை நம்ம நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் உபதேசம் வாங்குறோம். இதுக்கும் நம்மளை உபதேசம்னா போய் கேட்ட உடனே யாரும் இங்கே கொடுக்கறது கிடையாது. ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது அலைய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நாம் பக்குவப்படுற ஒரு டைம் அவங்க கொடுக்குறாங்க. நாம் இன்னும் பக்குவப்பட்டு வரணும். அவசர கதியில் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு யாரும் உள்ளே வரக்கூடாது. வந்தால் புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்யணும். ஸோ அதுதான் சித்த வித்தியார்த்திகளுடைய நோக்கமாக இருக்குது. சாமியும் அப்படி தான் அவர் கொடுக்கவும் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளை ஒரு 3 மாதம் நம்மளை பக்குவப்படுத்துறதோடு சேர்த்து இங்கே சித்த வேதத்தையும் அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்படுது. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது அந்த நம்பிக்கை கொடுக்குறவர் வந்ததுக்கப்புறம் தான் உபதேசம் கொடுக்குறார். அப்போது சித்த வேதத்தை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் கொஞ்சம் எலிஜிபிலிட்டியாக வரணும் அங்கே. ஆனால் நமக்கு தான் உபதேசம் அவசரம். மனைவி இப்போ ஓகே சொல்லிட்டாங்க, நாளைக்கு மனசு மாறுறதுக்குள்ள முதல்ல உபதேசம் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் இருக்கலாம். இல்லை என்னுடைய நண்பர் வாங்கி அவர் பாட்டுக்கு அவசரமாக அங்கே எங்கன்னு போயிட்டு இருக்கிறாரு, நிலையங்களுக்குள்ளார போயிட்டு இருக்கிறாரு, நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஜபஹாலுக்குள்ள, நாமளும் வாங்கணும் அப்படிங்கிற அவசரம் இருக்கலாம். இல்லை ஜீவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசரமாக கூட இருக்கலாம். இந்த அவசர கதியில் சித்தவேதத்தை 1-2 படிச்சுக்கிட்டு ஸோ அந்த அர்த்தத்தை தெரியாமல் நாம் போய் உட்கார்ந்தாலும் கூட கொடுக்குறவர் இந்த வாசகத்துக்கான விளக்கங்களை கொடுத்துட்டு தான் அந்த உபதேசத்தை கொடுக்கணும். ஏன்னா அவர் அவசரப்படுறவர் கிடையாது. அவர் பொறுமையாக இருந்து எல்லாத்தையுமே தெளிவாக உணர்த்தக்கூடியவராக இருப்பார். சாமி வந்து உபதேசம் கொடுக்குறவருக்கு யாதொரு பொறுப்பும் வாங்கியவர் மேலே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அங்கே எழுதியிருப்பார். அதனால் குரு சிஷியங்கிற ஸ்தானம் கிடையாது, அதனால் எந்த ஒரு பொறுப்போ கடமையோ கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேன்னா, உள்ளபடி நான் அப்படியே சொல்லிட்டேன்னு சொன்னால் எனக்கு அதில் எந்த பொறுப்பும் கிடையாது. எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்த இது நீயாச்சு, விதையாச்சு, சாமியாச்சு, நீங்கள் பயணப்பட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடலாம். ஆனால் நானே அறவுரையாக சிலதை மறைச்சு, சிலது சொல்லாமல், சிலது வேறு மாதிரி மாற்றி, இப்படி ஏதாவது ஒரு குளறுபடியோடு நான் ஒரு உபதேசத்தை கொடுத்துருந்தேன்னு சொன்னால், நாளைக்கு அவர் எங்கேயாவது சிக்கிட்டு நின்னார்னு வச்சுக்கோங்க, வழி தெரியாமல், அதுக்கு கண்டிப்பாக பொறுப்பு உபதேசம் கொடுத்தவர் தான். ஒரு தவறான வழிநடத்துதலை கொடுக்கும்போது அங்கே உபதேசம் கொடுத்தவர் பொறுப்பாகிறார். சரியான வழிநடத்துதலை கொடுத்துட்டோன்னா நமக்கு அந்த பொறுப்பானது நிவர்த்தி ஆகுது. நாம் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்க வேண்டியது கிடையாது. அந்த பொறுப்பை சித்த விதையே அதை கையெடுத்து அவரை வழிநடத்துகிற வேலையை செஞ்சிடும். அதனால் சொல்லிக் கொடுக்கறது சரியாக சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடமை முடிஞ்சது. தவறாக சொல்லிக் கொடுத்தாலோ இல்லை சிலது சொல்லிக் கொடுக்காமல் விட்டுட்டாலோ அந்த பொறுப்பு மீண்டும் அங்கே இருக்கவே செய்து அவருக்கு அதை முழுவதும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அங்கே அமைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்போது இந்த சத்திய வாசகத்தை சொல்லிக் கொடுக்கும் போதே அதுக்கான விளக்கங்களையும் உபதேசம் கொடுக்கிறவர் சொல்லணும். அதை கேட்டு தான் அவர் அதை முழுசும் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ப்ராமிஸே அவர் செய்யணும். அப்படி தான் நம்ம எல்லாத்துக்கும் அந்த உபதேசத்தை கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் உங்கள்கிட்ட உபதேசம் கொடுத்தவர்கிட்ட போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்திய வாசகத்தை மனசில் நிறுத்திக்கிட்டு தொடர்ந்து அதுக்கான முயற்சிங்கிறது செய்யணும். ஏன்னா இது சாதாரண ஒரு வாக்குறுதி கிடையாது, இது ஒரு சாதாரண ஒரு வாயில் சொல்லக்கூடிய ஒரு ப்ராமிஸ் கிடையாது.
இது நம்முடைய வாழ்வியலை மாற்றக்கூடியது, நம்முடைய ஜீவனை காப்பாற்றக்கூடியது, ஜீவ ரட்சைக்கானது இந்த வாசகம். அந்த ஜீவ ரட்சைக்கு தேவையான நம்ம செய்ய வேண்டிய ஒரே கடமையாக இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. மனதாலும் அப்படின்னு சொன்னால் நாம் நினைக்கிறது மூலமாக ஜீவன் வெளியேறுது அப்படின்னு சொன்னால் அது தடுக்கப்பட வேண்டியது தான். அது சத்தியத்துக்கு விரோதமான விஷயம் தான். ஏன்னா 3ஆம் அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜீவனானது வெளிமுகமாக பயணப்படும் போதே அது பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜீவசக்தியான வாயு வெளியில் போய் தீருவது பாவம். அப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், அது பாபமாகுது. சிந்திக்கிறேன், பாபமாகுது. கேட்குறேன், பாபமாகுது. இந்த புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை விவகாரங்களும் பாபமாகுது. அப்போது மனதினால சிந்தித்தாலும் சரி, வாயால் நாம் சப்தித்தாலும் சரி, கர்மங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சாமி 8ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். கர்மத்தாலும் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் செயலாளன்னு கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே அவர் சாமி சுவாசத்தை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சித்தவேதம் ஆழ்ந்து படித்தாதான் அது புரியும். ஏன்னா பாபம் அப்படிங்கிறதே செயலை கொண்டு கிடையாது, அது அறிவை கொண்டு, ஜீவசக்தியான வாயுவை கொண்டு அப்படின்னு 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அப்போ இந்த ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய கர்மமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து நம்மளிலிருந்து தீர்ந்து போகாமல் தடுக்கவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வெளியில் போனாலும் பாபமே, அதுவும் சத்தியத்துக்கு விரோதமானது. அப்போ இந்த சத்தியவசத்தை காப்பாற்றினா நமக்கு ஜீவனுக்கு தேவையான மேல்கதி கிடைக்கும். இதை காப்பாற்றாத வரைக்கும் நம்ம கீழ்கதியில் தான் இருப்போம். அந்த கீழ்கதியில் இருக்கிற வரைக்கும் இப்போ நம்ம பேசின இந்த சப்ஜெக்டில் செத்து போக வேண்டிய சூழல்ங்கிறத ஏற்படும். அப்போ பிரம்மரந்திரம் தட்டி திறக்கப்படணும்னா இந்த சத்திய வாசகம் காப்பாற்றப்பட்டிருக்கணும். அது எல்லா நேரங்களிலும் காப்பாற்ற வேண்டிய சூழலில் நம்ம இருக்கணும். அப்போது அதுக்கு தேவையான கதி தான் இங்கே மேல்கதி, சமீரணன்னு சொல்லக்கூடிய நம்முடைய உள்கதி அப்படிங்கிறது. ஏன்னா நைட்டு தூங்கும் போது இந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதி உள்ளே ஓடும்போது நமக்கு எதையும் சிந்திக்க முடியறது கிடையாது, நம்ம எதையும் சப்திக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு சுவாசமானது வெளிமுகமாக பயணப்படாமல் உள்ளே மேலும் கீழும் அடங்கியே தான் இருக்கும். இதே சுவாசம் தான் நமக்கு பகல்லையும் வரணுங்கிறார். அப்போ தான் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்ற முடியும். எதையும் சிந்திக்காம, எதையும் பேசாம, சுவாசத்தை வெளியில் விடாம நான் இருக்கணும் அப்படின்னா நைட்டு எனக்கு ஓடக்கூடிய அதே சமீரணங்கிற உள் சுவாசம் எனக்கு பகல்லையும் வரணும். அதை வருவிக்கிறது தான் இந்த சத்திய வாசகத்தினுடைய வேலை. அந்த சுவாசம் எனக்குள்ள வந்தால் தான் இந்த சத்திய வாசகத்தை என்னால் காப்பாற்றவே முடியும். அது வரைக்கும் நான் முயற்சி தான் செய்ய முடியும். இனி எவ்வளோ நாள் முயற்சி செஞ்சுட்டே இருப்போம்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகி போச்சு. ஆனாலும் முயற்சியிலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சி இன்னும் நாம் அதிகப்படுத்தலைன்னு அர்த்தம். இன்னும் ஆமை வேகத்தில் போயிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இன்னும் முயலினுடைய வேகத்துக்கு வரல அப்படின்னு அர்த்தம். அப்போது அதுக்கு சாமி சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை, சதா நடத்தணும். மேல்கதி வேணுமா உனக்கு, சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த உள் சுவாச கதி வேணுமா, அதுக்கு ஒரே வழி மேலும் சதா நடத்தணும். அது இடைவிடாமல் எந்த வேலை செய்யும் போதும் நடத்திக்கிட்டே இருக்கணும். இது சாமி 4வது சட்டமாக நம்ம நடவடிக்கை கிரமங்கள் புஸ்தகத்தில் கூட சொல்லியிருப்பார். எந்த வேலை செய்யும் போதும் எப்பொழுதும் சதா நடத்தி கொண்டே இருக்க வேண்டும்னு ஒரு சட்டமே கொடுத்துருக்கிறார். அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்டான ஒரு வேலை. இந்த கதி சம்பந்தமான விஷயத்தை நாம் சரியாக அனுபவப்படணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சதா அபியாசம் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறைங்கிறது இருக்குது. அதை செய்கிறவங்க தான் சித்த வித்தியார்த்திகள். அதை இன்னமும் சொல்லப்போனால் சாமி அதுக்கு ஒரு பெரிய ஸ்தானமே கொடுத்துருக்கிறார். ஆனந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். 24 மணி நேரமும் நம்முடைய கொள்கைகளையும் அந்த ஜபத்தையும் சரியாக செய்கிறவங்க யாரோ 24 மணி நேரமும் செய்யணும். யார் செய்கிறாங்களோ அவரே ஆனந்தர், அவரே என்னுடைய புத்திரன் அப்படிங்கிறார். அப்போ நாமளே இப்போ அவரை அப்பான்னு கூப்பிடலாம். ஏன்னா அவர் அந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, அவருக்கு அந்த தகுதி இருக்குது. அவர் எப்போ நம்மளை பார்த்து மகனேன்னு கூப்பிட போகிறாரு, நீ தான் என் புத்திரன் எப்போ சொல்ல போகிறாரு? 24 மணி நேரமும் கதி அபியாசத்தில் இருந்து அவருடைய கொள்கையில் நான் என்னைக்கு வரணும், அன்னைக்கு அவர் என்னை பார்த்து மகனே பாரு. ஸோ மகனுக்கான அந்த தகுதிங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம யாரை வேணாலும் அப்பான்னு, அந்த அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் நம்ம அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி தான் நாமளும் அவருக்கு ஒரு மகனாக இருப்போம். அவருடைய சொந்த மகனாக இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரமும் ஜபம் பண்ணக்கூடிய அதே மகன்களில் நாமளும் வேறொரு மகனாக இருக்கிறோம். அவ்வளோதான். மகன் மாதிரியே இருக்கிறவங்க நாம. எக்ஸாக்டான மகனாக மாறணும்னா அது அவருடைய சொல்படி கேட்குறவங்களா இருக்கணும். அது
சித்திரத்தினுடைய அந்த வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிமுறையில் நம்ம பயணப்படுறதா இருக்கும். ஏன் எதுக்கு இதெல்லாம் எதுவும் கேட்காம தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சதா அபியாசம் செய்ய சொல்கிறாரா, செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. அதை செய்யலைன்னு சொன்னால் நம்ம மகனாக இருக்க முடியாது. அவர் இந்த கொள்கையில் வான்னு சொல்கிறாரா, வரணும். அது வரலைன்னா அப்பவும் மகனாக இருக்க முடியாது. அப்போது தன்னை ஒரு தகப்பனாக இருந்து அவர் அதை நிரூபிச்சிட்டார். நாம் ஒரு தந்தை தான் உனக்கு அப்படின்னு. நாம் எப்போ நானும் உங்களுடைய மகன் தான் நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வியை கேட்டுக்கணும். சாமியினுடைய கொள்கைகளையும் அவருடைய வித்தையையும் 24 மணி நேரமும் பயிற்சி பண்ணுற அந்த ஸ்தானத்துக்கு நாம் வரணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். ஸோ நாளைக்கு சித்தவேதத்தினுடைய 7ஆம் அத்தியாயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நீங்க சண்டே வரல, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்போ 10 minutes பேசிட்டு இருங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுல இருக்கிற 25 பேரோ என்னமோ இருக்கா. உண்மையிலே இவங்க எல்லாருக்கும் இந்த நாளைக்கு நியூ இயர் 12 மணிக்குல, அதனால கண்டிப்பா வர வருஷத்துக்குள்ளார அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க ஐயா. 8:30 மணிக்கு ஆரம்பிச்சது, 8 நான் ஆரம்பிச்சேன். இது 10:35 வரைக்கும் அப்படியே அவங்க விட்ட சிவராத்திரி கூட அன்னைக்கு எனக்கு அவர் கூட யாரு பாலகிருஷ்ண ஐயா வரல. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா இன்னும் கேட்கணுமா, 2 hour அவர் மேல குருஜியே வந்துட்டாரு, இன்னும் தெரியல. அங்க கேட்டவங்களும் அவ்வளவு கொஸ்டின். உண்மையிலேயே இந்த இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குயா. இங்க இருக்கிறவங்க இதே மாதிரி இருந்தா நிஜமா நெக்ஸ்ட் இந்த டிசம்பருக்குள்ள எல்லாருக்குமே முக்தி மோட்சம் கிடைக்கும். ஆனா கடவுள் மேல பிதாஜி சொல்ற மாரி நீங்களே பார்த்து அந்த ஜபத்தை விடாம ஒரு 1 hour பண்ணாலும் கரெக்டா பண்ணா கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் உட்காந்து கேட்க முடியும். அந்த டைம்லயும் அவ்வளவு அழகா ஒரு பின் உண்டா கூட இல்ல, ஒரு சவுண்ட் இல்லாம அவ்வளவு நல்லா கேட்டாங்க ஐயா. சண்டே வந்து நானே டிராவல்ல இருந்தேன், அதனால என்னால கலந்துக்க முடியாம போச்சு. ஆனா நீங்க அனுப்புன மெசேஜ் நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் எவ்வளவு கேள்வி பரவாயில்லையா. அதனால பார்த்தேன். அது 7:57க்கு நீங்க போட்ட மெசேஜ் என்னன்னா, ஐயா இன்னும் யாருமே வரல அப்படின்னு. ஏன்னா நீங்க இருக்கும்போது நான் சம்டைம் மறந்துட்டப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வாங்க, அப்புறமா இப்போ நான் 3 வாரமா கரெக்டா வரேன். என்னடா 8:05 ஆச்சேன்னா அப்புறம் நீங்க அதுல சொல்ல வரல. 10:35 வரைக்கும் அவ்வளவு பேரும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஒரு எதுலயுமே ஒரு மனசு லைட்டா தான் அதை கேட்கணும்னே தோணும். ஒரு கொஞ்சம் ஒரு படம் கூட ஒரு மாதிரி போர் அடிச்சா கூட இருந்து ஓடிடுவோம். ஆனா அன்னைக்கு உட்கார்ந்து இருந்த அவ்வளவு பேரும் இந்த இரு குரூப் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் முக்தி மோட்சம் கிடைக்கணும், எல்லாருக்கும் இந்த வருஷத்துல இருந்து விடாம பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பிதாஜியும் ஏதோ ஒரு ரூபத்தில இருந்து கேட்கிறாரு இந்த சங்கத்துல. அவருடைய கிருபையும் நம்ம எல்லாரு மேலேயும் விழட்டும். அவ்வளவுதான். அனைவருக்கும் புத்தாண்டு வருது. காந்தாமா, நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட இதை பத்தி சொன்னீங்க இல்லையா? என்னன்னு? அதாவது அந்த நிகழ்ச்சி 10 வரைக்கும் நடந்த நிகழ்ச்சி, ரமேஷையா நீங்க உங்களுக்கு அன்னைக்கு இது பண்ண முடியாது சொல்றேன். அவங்க அதாவது என்ன சொன்ன கருத்து சுருக்கம் எப்படின்னா, இந்த 20 கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் சப்ஜெக்டுக்குள்ளேயே சுத்தி வராம அந்த கேள்வி அதுக்கு மேல போய் டோட்டல் சித்தவேத கருவையே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி அந்த கேள்விகள் நம்மளை வழி நடத்துச்சு. சோ அந்த கேள்விக்கு பதில் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணாம, அந்த கேள்வி பதில் சரியா சரியில்லையா எல்லாம் போகாம டோட்டல் சித்தவேத ஏரியாவே அது டச் பண்ற மாதிரி அந்த நிகழ்ச்சி இருந்தது 10:30 மணி வரைக்கும். அது காந்தாமையோட போன்ல பேசும்போது நாங்க அதை பத்தி பேசிக்கிட்டோம். சோ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பில் தெரிவித்துக் கொண்டு, கொஞ்ச நேரம் இவங்களும் பேசுனாங்க. 1/2 மணி நேரம் நம்ம ராமச்சந்திர ஐயாவும் நல்ல கருத்துங்களா இடையில பேசினாரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன சொல்றேன், முதல்ல சம் மெம்பர்ஸ் பழைய மெம்பர் எல்லாம் கொஞ்சம் பேர் வரல. இப்ப 25 மெம்பர்ஸும் அவ்வளவும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்கல. அதுக்கு சொல்ல வரேன். அதனால கண்டிப்பா இந்த குரூப்ல கண்டிப்பா இவங்களுக்கும் ஈஸியா இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே ஒரு இடத்துல உட்காந்து கிளீனா கேட்க முடியும்.
அதனால ஆமா. நல்லா பாலகிருஷ்ணாவையும் 2 hour விடாம பேசினாரு. இல்ல இல்ல 4 அப்படி பேரும் சொல்றதே தப்பு. தப்பு இல்ல. அப்படி ம். சொல்றதை விட இந்த மாதிரி சொன்னா சிறப்பா இருக்கும். நீங்க இப்ப என்ன இல்லையா சொன்னீங்க? சம் இல்ல கொஸ்டின் நீங்க என்ன சொன்னீங்க ஆன்சருக்கு இப்போ? இல்ல இல்ல நீங்க யாரா இப்ப என்ன இருந்தாலும் சொன்ன வார்த்தை? மறந்துடும் இல்ல இல்ல மறந்துடும். என்ன அவர் வார்த்தை டக்கு சொன்னீங்க டக்குன்னு இப்போ? ஆன்சர் வந்தது. இல்ல நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க இப்போ? 2